வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, இந்த பொண்ணு நினைவு இருக்குதுங்களா? நடுவில் இருக்கிற பொண்ணு ஷாமிலி. இந்த படத்தோட பேர் அஞ்சலிங்க. 1980 பிறந்தவங்களுக்கு இந்த பொண்ணு ஒரு சூப்பர் ஸ்டார். ஹீரோ தேவையில்லை, இந்த பொண்ணு நடித்தா படம் ஓடும். வருஷ கணக்கில் ஓடிருக்கு சினிமா திரையரங்கத்தில். இந்த பொண்ணு படம் வர வர இதை பார்க்குறதுக்குன்னு ஒரு குழந்தைகள் கூட்டம் குடும்பத்தோடு போயே ஆகணும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான திறமையுள்ள பொண்ணு. தேசிய விருது, மாநில விருது, இந்த பொண்ணு வாங்காத விருதுகளே கிடையாது. அதே மாதிரி இந்த பொண்ணு வருமான வரி கட்டியிருக்கு. பாருங்கள், எவ்வளோ சின்ன பொண்ணு. இந்தியாவிலேயே குறைந்த வயதில் வருமானம் அதிகமாக வருமானம் அதுக்கு வருமான வரி கட்டின பொண்ணு இந்த பொண்ணு தான். இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்கார பெண். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த பொண்ணால் அந்த இடத்த தக்க வச்சுக்கிட முடியலை. அது ஒரு ஏஜ், அவ்வளவுதான். அப்படி இந்த பொண்ணை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னங்க பேபி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக. இப்போ எப்படி நம்ம சிலம்பரசன், அவர் சின்ன பையனாக இருக்கையில் லிட்டில் சூப்பர் ஸ்டார், ஆம்பளையில் அவர், பெண் குழந்தைகளில் இந்த பொண்ணு. ஆனால் அவரை விட இந்த பொண்ணு ஒரு படி மேலே தான். சரி, பார்க்கலாமா அந்த பெண்ணை பற்றி? இந்த பெண்ணு பார்த்திங்கன்னா 1990 அஞ்சலி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகறாங்க. இந்த படம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தைய வச்சு தான் படம் முழுக்க கதையே நகரும். இந்த படம் தென்னிந்தியா முழுக்க அவ்வளவு எல்லா மொழியிலையும் இந்த படம் அந்த காலத்திலே பேன் இண்டியா மூவின்னு அதை சொல்லலாம். அப்படி எல்லா மொழியிலையும் அந்த படம் வெற்றி பெற்று தேசிய விருது வாங்குச்சு. அந்த பொண்ணால் தனியாக நடந்து போய் அந்த விருதை வாங்க முடியாது. அந்தளவு சின்ன பொண்ணு, 3 வயசு தான் இருக்கும். காரணம், அந்த பொண்ணு பிறந்தது 1987, அந்த படம் வந்தது 1990. இப்போ பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு சின்ன பொண்ணு போய் தேசிய விருது வாங்குச்சு அந்த படத்துக்காக. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1990 வந்த துர்கா அப்படிங்கிற திரைப்படம் எல்லா திரையரங்கத்துலேயும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்ங்க. அன்னைக்கெல்லாம் இந்த அளவுக்கு மீடியா கிடையாது, வலைத்தளங்கள் கிடையாது. மக்களுக்கு மக்கள் தான் தகவல் தொடர்பு. ஒருத்தர் படம் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அது அப்படியே பரவி அதை வச்சு தான் கூட்டம் போய் ஹவுஸ்ஃபுல்லாகும் திரையரங்கத்துக்கு போயிட்டு தான் திரும்பி வருவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். எந்த சீட்டு வேணும்னு பார்க்கலாம், சீட்டு இருக்கா இல்லையா எல்லாமே உட்காந்த இடத்துலையே முடியுது. ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு சுகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த பொண்ணு இந்த துர்காங்கிற படம் நடித்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா தைப்பூசம். அவ்வளோ அருமையான படம். இந்த பொண்ணு நடிக்கிற படத்துலலாம் சிரிப்பு நடிகர், வில்லனாக இருக்கவங்களாம் ஹீரோவாகிடுவாங்க. இந்த துர்காங்கிற படத்தில் நிழல்கள் ரவி ஹீரோவாக நடித்தார். அது வரைக்கும் அவர் வில்லன் இப்படி கேரக்டர் தான் பார்த்துருப்போம். ஆனால் அந்த படம் அவருக்கு ஒரு ஹைலைட்டை கொடுத்துச்சு. இந்த பொண்ணால் அந்த பொண்ணுக்கு அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிது. நல்ல திறமையான நடிப்பை அதில் காட்டியிருப்பார். அதே மாதிரி இந்த தைப்பூசங்கிற படத்தில் நாசர், அவர் தான் ஹீரோ. அவர் ஒரு படி மேலே போய் காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பொண்ணை வச்சு நிறைய நடிகர்கள் டெவலப் ஆனாங்க. அதே மாதிரி அதே 90வது வருஷம் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு மகளாக நடித்தது இந்த பொண்ணு, பரதன் அப்படிங்கிற திரைப்படத்தில். அதுவும் வெற்றி படம் தான். இந்த பொண்ணு எங்கெல்லாம் கால் வைக்குதோ அங்கெல்லாம் வெற்றி தான். அந்த அளவுக்கு இந்த பொண்ணை பேபி சூப்பர் ஸ்டார்னு தலையில் வச்சு கொண்டாடிச்சு தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, நம்ம இந்திய திரையுலகமே கொண்டாடிச்சு. அதே மாதிரி 1992 தேவர் வீட்டு பொண்ணு, ரொம்ப அருமையான டான்ஸு எல்லாம். அந்த பொண்ணுக்கு அவ்வளவு நடிப்பே கைவந்த கலை, அவ்வளவு அருமையாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 1998 தாயின் மணிக்கொடி, 2000வது ஆண்டில் கண்டுகொண்டேன். ஆனால் அதிலெல்லாம் பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு இவங்க தான் அந்த பொண்ணுங்கிறதே தெரியாமல் தான் அந்த படங்கள் போய் நம்ம பார்த்தோம். ஆனால்
அதில் உண்மைக்கு இந்த பொண்ணு தான் இந்த ஷாமிலி தான் தெரிஞ்சிருந்தா இந்த படங்களும் பெரிய வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கும். அதே மாதிரி 2016 வந்து நம்ம விக்ரம் பிரபுக்கு ஜோடியாக நடித்தாங்க வீர சிவாஜிங்கிற படத்தில். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வந்து திருமணம், இப்படி சொந்த வாழ்க்கையில் திருமணம் ஆனதால் அதுக்கப்புறம் அவங்க சினிமா பக்கம் வரல. இவங்க குடும்பமே ஒரு நடிப்புக்கான குடும்பம்தான். நடிப்பு தொழிலே நடிப்பு தான். இவங்க அப்பா வந்து சினிமா நடிக்கணும்னு தான் சென்னைக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதை தன் குழந்தைகளுக்கு கிடைச்சதால அவர் வந்து தன் குழந்தைகளை நடிகர்களாக்குனார். ஆனால் ரொம்ப டீசெண்டான குடும்பம். திருமணம்னு ஆயிடுச்சுன்னா அடுத்து அந்த சினிமா பக்கம் அவங்க வரமாட்டாங்க. அப்படி தான் அந்த பொண்ணும் திருமணம் ஆயிடுச்சு. இப்போ நல்ல திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது. நம்ம பேபி ஷாமிலி, இப்போ அவங்க பேபி கிடையாது, ஷாமிலி. அதே மாதிரி அவங்களோட சிஸ்டர் அக்கா ஷாலினி, பேபி ஷாலினி, அவங்களும் நிறைய வெற்றி படங்கள், சங்கர் குரு, இந்த மாதிரி நிறைய படங்களில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்ல ஹீரோயினாகவும் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாங்க ஷாலினி. அமர்கலம், ஒரு சில படங்கள்லாம் வந்துச்சு, அலைபாயுதே. அவங்களும் திருமணம் நடிகர் அஜித்தை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் நடிக்கலை, அப்படியே ஒதுங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து திரை உலகத்தில் சிஸ்டர்ஸ் 2 பேருமே ரொம்ப பெயர் பெற்ற நடிகர்களாக, குழந்தை நட்சத்திரமாக இருந்து பெரிய நடிகர் வரைக்கும் வந்து பேர் வாங்கினாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே உண்டு. இவர் தான் நம்ம பேபி ஷாமிலி, அவங்களோட ஹீரோ, கதாநாயகன், கணவர். வாழ்த்துக்கள் ஷாமிலி.